சமீப காலமாக சென்னை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஸ்டைலில் வில்லா பிளாட்ஸ் துபாய் ஸ்டைலில் பிளாட்ஸ் எல்லாமே வந்து போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் துபாய் இன்ஸ்பயர்டாக நம்ம ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் டெவலப் பண்ணியிருக்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான லே அவுட்டு தான் ஸ்டார் எலைட்டோட ஃபீனிக்ஸ் டவுன்ஷிப். இந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப்புன்ற வேர்டுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கருக்கான ஒரு மெகா டவுன்ஷிப்புங்க. இப்போ பிகினிங்கில் 7.5 ஏக்கருக்கு ஒரு 139 பிளாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம புதுப்பாக்கங்க ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம OMR ரோடு ரீச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடையும் நம்மளால ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பிரைமான லொகேஷனில் நல்ல கனெக்டிவிட்டி இருக்க ஒரு ரெசிடென்ஷியல் லே அவுட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இந்த லே அவுட்டோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம் வாங்க. இந்த லே அவுட்டை வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ளே வந்து பார்த்ததுமே நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 ஏக்கர் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 7.5 ஏக்கருக்குமே ரொம்ப கச்சிதமாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு பிளாட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், உள்ளே கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்குங்க. 25 ஏக்கர்ஸ்க்கான மெகா டவுன்ஷிப் அப்படின்றதுனாலயான்னு தெரியல, உள்ள 25 அம்யூனிட்டிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. 25 என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. பட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இவங்க இப்போ ஓப்பனில் 7.5 ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா ஒரு 6 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் சோர் போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபீலை கொடுத்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. ஸோ இந்த லே அவுட்குள்ளே இவங்க 2 பார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7.5 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிரம்மாண்டமாக 2 பார்க் கொடுத்துருக்காங்க. அந்த பார்க்குள்ளேயே உங்களுக்கு வாக்கிங் டாக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சீனியர் சிட்டிசனுக்கான ப்ரொவிஷன் சொல்லிட்டு எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இது 3 ஃபேஸாக உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபேஸ் 1ல் 52 பிளாட்ஸு, ஃபேஸ் 2ல் 61 பிளாட்ஸு அண்ட் ஃபேஸ் 3ல் 26 பிளாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு மினிமமாக 45 லேக்ஸ்லேருந்தே உங்களால் பிளாட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பிளாட்டோட சைஸஸ்லாம் அரௌண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 2800 வரைக்கும் சிங்கிள் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேலேயும் வேணும்னாலும் ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் பிடிச்ச மாதிரி பிடிச்ச ஃபேஸிங்கில் நீங்கள் வாங்கிக்க முடியும். இமீடியட்டாக வாங்க, டக்குன்னு டிசிஷன் எடுத்துக்கங்க. சரி, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க, நான் லோனில் போகலான்னு நினைக்கிறேன். இங்கே லோன் கிடைக்குமானா இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் ஒரு DTCP ரேராக அப்ரூவ்டு டாக்குமெண்ட்டுங்க. ஸோ அப் டு 90% வரைக்கும் உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா தாராளமாக லோன் கிடைக்கும். ஸோ உங்கள் கையில் ஒரு 5 to 6 லேக்ஸ் நீங்கள் பிகினிங்காக ரெடி பண்ணாலே போதும். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை பிடிச்ச சைஸில் பிடிச்ச ஃபேஸிங்கில் வாங்கிக்கலாம். ஸோ இமீடியட்டாக வாங்க, வந்து நல்ல முடிவு எடுங்க, பிளாட்டை வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆகுங்க. உள்ள 2 பார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 7.5 ஏக்கருக்கு 2 பார்க் கொடுத்துருக்காங்க. அதில் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது அண்ட் வாக்கிங் ட்ராக் இருக்குது. இந்த மாதிரி சின்ன அம்யூனிட்டிஸ் கூட பார்த்து கொடுத்து வச்சுருக்கிறாங்கங்க. உங்களுக்கு ரோட்ஸ் பார்க்கும்போது 33 ஃபீட், 30 ஃபீட், 24 ஃபீட்டுன்னு நல்லா வைடான பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB கனெக்ஷன். இந்த சரௌண்டிங்கில் எந்த லேஅவுட்லையும் நம்ம பார்க்காத ஒரு முக்கியமான ஸ்ட்ரகிள் என்னென்னா 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் இருக்காது. பட் அவங்க இன்றைக்கே 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த ஸ்ட்ரீட் லைட்டோட இந்த ஸ்ட்ரக்சர், இந்த எலிவேஷன் நான் எந்த லேஅவுட்லேயும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப யூனிக்காக இருக்குது. நான் தான் சொன்னல, துபாய் ஸ்டைலில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ உள்ள அம்யூனிட்டிஸ் கொண்டு ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அம்யூனிட்டிஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ரெசிடென்ஷியலான ஏரியாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கும்போதே தெரியும் நல்ல ரெசிடென்ஷியலாக இருக்குன்னு. இந்த பின்னாடி இருக்கிற இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா, இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவும் ஒன்ஸ் அப்பான் டைம் ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் டெவலப் பண்ணது தான். ஸோ அந்த இடத்துல பிளாட்டை வாங்கி வீடு கட்டி இன்றைக்கி அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவே மாறி போச்சு. இந்த லே அவுட்டும் 25 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 பிளாட்ஸ் கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரௌண்ட் 700 பிளாட்ஸும் இங்கே வந்து 700 வீடுங்களும் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடம் அதை தூக்கி சாப்பிட்றோம். அந்தளவுக்கு ரெசிடென்ஷியலாக மாறிடும். ஆல்ரெடி ரெசிடென்ஷியலாக இருக்குது, இன்னும் ரெசிடென்ஷியலாக மாறப்போகுது. ஸோ இப்போ நம்ம ரெடி டு மூவ்க்காக யாராவது பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்குங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஏரியா லொக்கேட் இருக்க இடம் தான் நான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தேன். ஒரே கிலோமீட்டரில் நீங்கள் OMR ரோட ரீச் பண்ணிடலாங்க. ஸோ OMR ரோட நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் மெரினா மாலு, TCSோட அந்த பில்டிங்கு, அந்த சிப்காட்டு, சிறுசேரி சிப்காட்டுன்னு எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் OMR மூலிமா நீங்கள் ஈஸியாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காலேஜஸ்ன்னு நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது. அண்ட் நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு VIT காலேஜ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அப்படியே இன்னும் லெஃப்ட்டில் போனீங்கன்னா கிரசன்ட் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆரம்பித்து மெடிக்கல் வரைக்கும் எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் காலேஜஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ்ன்னு பார்க்கும்போதும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் படிக்கிற வரைக்கும் எல்லா ஸ்கூலும் இங்கேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரேடியஸில் தான் அங்கே இருக்குது. ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு க்ராசரிஸு, அத்தியாவசிய தேவை, இல்லை பக்கத்தில் போய் கடைக்கு போகிறது என்னவாக இருந்தாலும் சரி 5-10 நிமிஷத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நீங்கள் ஒரு வீடு அழகாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா போதும்,
நீங்கள் உடனே குடி வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த இடம் ப்ரிப்பேராக ரெடியாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ ஸ்டார் எலைட் ஹோம்ஸே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்கங்க. ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் இங்கே வீடு கட்ட போகிற 25 பேருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது என்ன ஆஃபர்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு முக்கியமான தேவை பில்டிங் பிளான் அப்ரூவல், அடுத்து 2D and 3D எலிவேஷன்ஸ், அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அடுத்து நம்ம போர் போடணும். போர் போடுறதுக்கு முக்கியமாக ஈவி வேணும். அடுத்து போர் போட்டாச்சு மோட்டார் வேணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்க இந்த 5 விஷயத்தையும் ஃபஸ்ட்டு வர 25 பேருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தராங்கங்க. ஸோ நீங்கள் இமிடியேட்டாக வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த 25 பேரில் ஒருத்தராக நீங்கள் மாறி இந்த சலுகையோடு சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச வீட்டை உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் இன்னும் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஏரியாவே டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஒரு ஏரியாவே டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 65 lakhsக்கு 2 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா ஹவுஸே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சரௌண்டிங்லங்க 80 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக 2 BHKல அப்பார்ட்மெண்ட்டு கூட கிடையாது. நீங்கள் கூகுளில் தேடுங்க, 99 acres தேடுங்க, housing.comல தேடுங்க, நீங்கள் எங்கே வேணால் தேடுங்க, நேரில் கூட வந்து பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு, அதாவது 65 லட்சத்துக்கு இடத்தோட தனி வீடு, 2 பெட்ரூம் வீடு, அதுவும் நார்மலாக இல்லைங்க, எலிவேஷன் எல்லாமே துபாய் ஸ்டைல் இன்ஸ்பயர் ஆன மாதிரி. நம்ம நார்மலாக இருக்காதுங்க. அந்த ஒரு காமெடி வரும்ல, அவங்க நார்மல் பர்சன் இல்லைங்க, அவங்க ஸ்பெஷல்ன்ற மாதிரி இங்கே இருக்கிற எல்லா எலிவேஷனுமே ஸ்பெஷலான எலிவேஷன், துபாய் ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு அவுட்டர் எலிவேஷன் இருக்க போது. அந்த மாதிரி ப்ரீமியமான ஹவுசஸே இடத்தோட சேர்த்து 65 lakhs தான் 2 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா டைப்பு. ஓகே, நான் 65 லட்சத்துக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது இந்த சரௌண்டிங்கில். அந்த பட்ஜெட்டில் நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் 70 லட்சம் 80 லட்சம்னு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் யூடிஎஸ்ன்னு கம்மியான இடத்தோட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இருந்திருக்கோம். ஆனால் இங்கே அதை விட கம்மி பட்ஜெட்டில் இடத்தோடையே வீடு கிடைக்கும். நீங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு போகிறீங்கன்னா இன்னும் லக்ஸரியாகவே இந்த இடத்துல நீங்கள் ஹவுஸே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அது சம்மந்தமான டவுட்ஸு என்கொயரிஸ்னால் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ வீடு கட்டுற ஐடியா இல்லைப்பா, இப்போ என்கிட்ட வெறும் லேண்டு மட்டும்தான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு பணம் இருக்குது, நான் வாங்கி வச்சுக்கலாமா, இது அந்த அளவுக்கு ஒர்த்தான இடமான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தான பிளேஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஏரியா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். மோரோவர் நீங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்யூச்சரில் எதன் அடிப்படையில் எங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு மண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு இருக்குதுங்க, இந்த ரோட்லேயும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்க. ஃப்யூச்சரில் இந்த சரௌண்டிங்கில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏகப்பட்டது வருதுங்க. அண்ட் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு டவுன்ஷிப்பு கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே வருது. மோரோவர் இது ஒரு 7 ஏக்கருக்கு தான் இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க, 7.5 ஏக்கருக்கு தான். நீங்கள் அடுத்த ஃபேஸிங் 4th ஃபேஸிங் 5th ஃபேஸிங்னு போகும்போதே இவங்களே ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு 45 lakhsல நீங்கள் ஒரு வில்லா பிளாட்ஸ் வாங்கிக்க முடியும். அந்த பட்ஜெட்லேருந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு 45 lakhsல வில்லா பிளாட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அடுத்த ஃபேஸிங் லான்ச் பண்ணும்போதே அதோட ப்ரைஸ் ஒரு 50 ரேஞ்சுக்கு போகும். அடுத்த ஃபேஸிங் போகும், இன்னும் கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட்ஸ் வரும், மெட்ரோ ஸ்டேஷன் வரும். இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்ஸும் வரும்போது பட்ஜெட்டு இங்கே ஒரு 60-65 lakhsக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் சொல்கிறது ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பான்லேயே சொல்கிறேங்க, ஒரு குறுகிய காலத்திலேயே இந்த அளவுக்கான டெவலப்மெண்ட் இங்கே பாசிபிள் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது பர்ஃபெக்ட். தேர்டு, ரெண்டல் இன்கம். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நாளைக்கே ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். இந்த சரௌண்டிங்கில் 15,000 ஒரு 2 BHKக்கான ரெண்ட் போயிட்டுருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு ஐடி செக்டார் இருக்கிற இடம். சிறுசேரி சிப்காட்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியலாகவும் சரி ஐடியாகவும் சரி நல்ல டெவலப் ஆன இடம். ஸோ அந்த இடத்துல ரெண்டலுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரெடி டு மூவ், இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டல் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி மூணுத்துக்குமே இந்த லேஅவுட் பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். இங்கே நீங்கள் சைட் விசிட் வரணும், இந்த சைட்டை வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற விஷயம்லாம் பேசிக்கலாம். உள்ள உங்களுக்கு பிளாட்டோட சைஸஸ் பொறுத்த வரைக்கும் மினிமமாக அரௌண்ட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட்டோட சைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பக்கத்தில் வாங்கிக்கங்க. சிங்கிள் பிளாட்டாக உங்களுக்கு 2800 வரைக்கும் பிளாட்டோட சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட சைஸ் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு போங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். இந்த சைட்டுக்கு நீங்கள் வரீங்க, வந்து பார்க்குறீங்க, வாங்குறீங்கன்னா இமீடியட்டாக டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற இடம், வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது, கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது, அண்ட் உங்களுக்கு ஏரியா வைஸ் ரெசிடென்ஷியலாக நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ இவ்வளவும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இமீடியட்டாக இந்த இடத்துல
பிளாட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தால ஒரு 25 பேர் முதல்ல வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு 5 ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு, அதை ஏற்கனவே 5 பேர் புக் பண்ணிட்டாங்க. அதில் 20 பேருக்கு தான் ஸ்லாட்டு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக வந்தீங்கன்னா இந்த 20ல் ஒருத்தராக மாறி நல்ல வீடாக கட்டி இந்த இடத்துல ஜம்முன்னு செட்டில் ஆகிடுங்க. பர்ஃபெக்டான பிளேஸு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஸ்க்ரீனில் டேரெக்டாக ஸ்டார் எலைட் ஹோம்ஸோட நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். கால் பண்ணுறதுக்குலாம் ஃப்ரீ தான், கால் பண்ணி பேசுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. கேப் அனுப்புவாங்க, வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நம்ம ரெகுலரான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த ஏரியாவில் பிளாட் வேணாம் அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தேடுவாங்கள்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். டாடா பை.